பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலும் தெய்வாதி தேவனாகிய கர்த்தரை துதிக்க, பாட, மகிமைப்படுத்த நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த வேளையில நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி செபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன, அதுவே இந்த கால வேளைக்காய் கொடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. ஆலயத்திலிருந்து உண்மை நோக்கி பார்ப்படி பாராட்டின கிருபைகள் மகா பெரிதாண்டவர கர்த்தாவே, இதுவரைக்கும் எங்களை காத்த தேவன், எங்களை கைவிடாதவர், எங்களை மறவாதவர், எங்களை விட்டு விலகாதவர், நல்ல சுகவல ஜீவனை தந்தவர், சமாதானத்தை தந்தவர். உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாய் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற, எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற, செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனி நபரை நீர் ஆசிரியத்து வழிநடத்தும்படி செபிக்கிறோம். உம்முடைய கருத்துல எங்களை கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம் நடுவுல பெரியவராக இருக்கிறார். அந்த தேவாதி தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்பட்டு வந்திருக்கிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிற இந்த பாடலை பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழே
அனுதினம் என்னை சொல்லு. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டே உணர்ந்து பாடி தேவனுக்கு நன்றி செய்வோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அளவிலும் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அளவிலும் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் நேரையும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேடும் போது செத்தி தவித்தியாது உலவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் நேரையும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேடும் போது செத்தி தவித்தியாது உலவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரணப்பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாழ்கின்ற வேளையில் மறைந்திடாத என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன்.
அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென். சிந்திக்க வீதி நான் விழுந்தேன். தேவனாதி கர்த்தர் எத்தனை ஆபத்துகள், எத்தனை வியாதிகள், எத்தனை நாசமோசங்கள், எத்தனை அழிவுகள் நமக்கு எதிராக வந்த போதும் நம்மை தப்புவித்தவர், பாதுகாத்தவர். அல்லேலூயா. உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சிந்தகதியில் நான் விழுந்தேன். அவரை உறவதிருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிந்தகதியில் நான் விழுந்தேன். அவரை உறவதிருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில்
இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எப்படி நீங்க இருந்தீங்க, எப்படி தப்பித்து கொண்டீங்க, எப்படி சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க, எப்படி ஜெயித்தீங்க, எப்படி வெற்றி பெற்றீங்க, எப்படி இவ்வளவு மார்க் வாங்கினீங்க, எப்படி இவ்வளவு உயர்ந்த பதவிக்கு போனீங்க, எப்படி வாழ்க்கை இவ்வளவு சிறப்பா இருக்குன்னு நிறைய பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க பார்த்துருக்கீங்க. ஒருவேளை என்ன கேட்டா, அது நம்மளா கேட்டா, நம்ம இவ்வளவு தூரம் இருக்கிறது கர்த்தருடைய கிருபைதான். அவர் தான் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. அவர் தான் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் தான் சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் தான் நம்மை தப்புவித்தார். அல்லேலூயா. அந்த நல்ல தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். சந்தோஷத்தோடு இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனோடு இருக்கிறார் என்கிற அந்த சந்தோஷம். அல்லேலூயா. உணர்ந்து பாடப்படுறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் அவர். அல்லேலூயா. நம்மளால அவருடைய பிள்ளைகள் எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க உணர்ந்து. நீங்க ஒருவேளை இந்த நாட்களில எல்லாருமே பெரும்பாலும் இந்த இந்திய தேசத்துல வாழ்கிற எல்லாருமே ஒரு நெருக்கடியை சந்திக்கிற காலமாக இருக்கிறது. பினான்சியல் பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடி, சரீரத்துல வாழ்க்கையில, தொழில்களில, வேலையில, படிப்புல, எல்லா இடத்துலயுமே நெருக்கடி நிறைந்த இந்த காலத்துல எதை நினைச்சாலுமே கவலையா இருக்குதுன்னு சொல்றாங்க. எதை நினைச்சாலுமே யோசிச்சாலும் ரொம்ப வருத்தமா இருக்குதுன்னு சொல்ற இந்த வழியில நம்ம உன்னை மட்டும் யோசிக்கணும். நம்ம வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறி போவாங்க. ஒருவேளை நம்ம பெற்றுக்கொள்வோம் அல்லது இழந்து போவோம். தேவன் நம்மை கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உணர்ந்து பாடப்படுகிறாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். உணர்ந்து பாடி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லி அவராத உயர்வை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்று பேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும்
அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன். ஆமென், ஆமென், ஆமென். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, அப்ப ஏன் எனக்கு மட்டும் இன்னும் நிறைவேற்றவே இல்லை? நிறைவேற்றுவார். ஆமென். அவரோடு கூடவே இருந்தார், அவரோடு கூடவே இருந்தார். அவர் சொல்லும்படி வாழ்ந்தார், அவர் சொல்லும்படி செய்தார். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை அநேக காலங்கள் கூட காத்திருக்கலாம். நிறைய பேர் இந்த காத்திருக்கிற காலங்களில தான் மிஸ் பண்ணிடுறாங்க. காத்திருக்கிற காலங்கள் ஆபிரகாம் அந்த வார்த்தை நிறைவேற 25 ஆண்டுகள் காத்திருந்தாங்க. அது ஒன்றும் ஈஸி இல்லை. 25 ஆண்டுகள். நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, இந்த கோழி முட்டையை அடைக்காக்கும் போது அந்த காலங்களில், அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களில ஒரு நாள் முன்னாடி எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, அது கால் கடந்து போனாலும் பிரயோஜனம். ஏற்ற நாளில நமக்கு தெரியாது மிகச்சரியாய் அழகான அந்த கோழி குஞ்சுகளை உருவாக்குகிற தேவன் அவருக்கு தெரியும். காலங்களும் நேரங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நிறைவேற்றுவார். அந்த நல்ல தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் புரியும். எல்லா கண்களையும் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து நாங்கள் ஆராதிக்கிறோம், உணர்ந்து ஆராதிக்கிறோம். தேங்க்யூ. நன்றி. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்,
ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவியற்ற என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவியற்ற என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த ஜீவனுள்ள நாட்கள் உம்மை ஆராதிக்கும்படி எங்களை நீ தெரிந்து கொண்டதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைங்க. பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை தேவன் பலப்படுத்துகிறார். உடைந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் உருவாக்குவதை சொல்லி, நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படி செபிக்கிறேன். விசுவாசத்தை கொடுக்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, தாம் வெளியில் ஆண்டவரே சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறது, கூடவே இருக்கிறவர், கைவிடாமல் என்பதை அறிந்து கொள்ள கிருபை. எத்தனையோ விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் என் இருதயத்தில் உண்டப்பா. எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் நீராட்டுகிறார். எல்லாம் ஒரு வேலை நீ பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற எல்லா விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் நீர்தான் கிருபையின் கருத்தில் கொடுத்து நான் பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதி கூடவே உயர்த்தி சாட்சிகளாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இந்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. தேவன் நம் நடுவுல பெரியவராக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளில ஜீவன் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையில
நல்ல சுகத்தோடு பலத்தோடு தேவனுடைய ஆலயத்துல நம்ம எல்லாம் கொண்டு வந்து தேவன் வைத்திருக்கிறோம். அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். ஆமென். ஒருவேளை நிறைய பேர் நம்பிக்கை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையற்றவர்களால் எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்கல, எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்காத நிலையில நீங்க இருக்கலாம். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை எங்களோடு இணைந்து நீங்க தியானிங்க, பெரிய காரியங்களை செய்வார். நாம வாசி கேட்போம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல 13வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் பரப்புவாய். உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு திரும்பி வரப்படுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யப்படவும் உன்னை கைவிடுவதில்லை. எல்லாம் கண்களை அந்த வார்த்தைகள் மீது அப்படியே உங்களை கலந்து வைத்து இருதைத்து நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து. ஆண்டவரே, நீங்க தான் பேசுறீங்க, நீங்க தான் எங்க கூட இருக்கிறீங்க. நாங்க போகும் இடமெல்லாம் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, நாங்க இருக்கிற எங்களுக்கு வாக்கு பண்ணிங்க. அந்த பாலும் தேடும் போடுகிற ஆசீர்வதிக்கப்பட்ட பரம காணாலை சுதந்திரிக்கிறவர்களால் எங்களை திரும்பி வர பண்ணி ஆண்டவரே, நான் உனக்கு சொன்னதை செய்யப்படும் உன்னை கைவிடுதலைன்னு சொன்னீங்க. உன் நிமித்தமா என்னுடைய சந்ததி நிமித்தமா இந்த பூமியினுடைய ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. என்னை ஆசீர்வதித்து எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்க சந்ததியை ஆசீர்வதித்து, எங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, எங்க வருமானத்தை ஆசீர்வதித்து, ஆண்டவரே சுகத்தை பலத்தை, ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரே எங்களை சாட்சிகளாய் நடத்துங்க. எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டு விட்டு கடந்து போகிற நபர்களாய் தான் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற ஜனங்களாய் மாற்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது அந்த வார்த்தை 15, நான் உன்னோடே இருந்து. ஆண்டவராகிய தேவன் முதல்ல கூட இருப்பார். எத்தனை பேருக்கு சம்மதம்? அவர் கூட தான் இருப்பார். ஆனா நீங்க ஊரா அங்க சுத்தினீங்கன்னா கூட வருவார். நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தவறான காரியங்களை செய்யும் போது கூட ஆட்களை வச்சுக்க மாட்டாங்க. நாம சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்கு எங்க பிரச்சனை அப்படின்னா, நீ போற இடம்லாம் நானும் வருவேன் ஆண்டு சொல்றாரு. நம்ம கூட்டிட்டு போகிற நபரா இருக்கிறோமா, விட்டுட்டு போற நபரா இருக்கிறோமான்றதுலதான் ஆசீர்வாதத்துல அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, விளங்குனவங்களா நல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ போற இடத்துல எல்லாம் நானும் வருவேன். நாம ஆமென். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு தான் இருப்பேன். அல்லேலூயா. தேவனை தன்னோடு வைத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. இந்த பிளஸிங் இருக்குது இல்லைன்ற பேச்சுக்களை இடவே கிடையாது. அல்லேலூயா. நீ தேவனோடு இருப்பையா இருக்க மாட்டியா? இருந்தா ஆசீர்வதிப்பார். நாம இருந்தா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. இருந்தா ஆசீர்வதிப்பார். இல்ல நான் உலகத்தோடு தான் இருக்கிறேன்னா நீ அழுது கொண்டுதான் இருக்கணும். ஆமா, பயந்து கொண்டுதான் இருக்கணும். குழம்பி போய் தான் இருக்கணும். இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, எங்க போலாமா, எங்க போக கூடாதா, இதை செஞ்சா தேவன் ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா, இந்த வேலை ஆசீர்வாதமா நமக்கு இருக்குமா, இந்த தொழில் ஆசீர்வாதமா இருக்குமா, இந்த வீடு ஆசீர்வாதமா இருக்குமா, நிறைய பேருக்கு இந்த வாசல் ஆசீர்வாதமா இருக்குமா, இந்த ஜன்னலை உடைச்சிடலாமா, இல்ல கதவை உடைச்சிடலாமா, இல்ல வாசல் எல்லாம் மாத்திடலாமா, கலர் பெயிண்ட் அடிச்சிடலாமா, எதுவும் ஒண்ணும் செய்யாது. நாம எத்தனையோ பேர் கோடிகளை செலவழித்து வீடுகளை மாற்றி அமைக்கிறாங்க. ஒருவேளை கலர், அவங்க போட்டுக் கொள்ளுகிற கலர், இந்த கலர் மோதிரம் போட்டுக்கலாமா,
இந்த ஸ்டோன் போட்டுக்கலாமா, இந்த Dress எனக்கு இது ரொம்ப பிளஸிங், முதல் நாள் பிளஸிங்கா இருக்கும், அதே Dress அடுத்த நாள் கொண்டு போய் அடி வாங்கும். ஆமென். இதெல்லாம் ஒண்ணு உன்னை ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், தேவஜனமே இந்த வார்த்தைகள் மாறாதவை, எது வேணாலும் மாறும். இன்றைக்கும் உலகம் எத்தனையோ காரியங்களை பேசினாலும் கடைசியா பைபிள்ல என்ன போட்டிருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு நல்ல ஞாபகம், சிறு வயதுல இருந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறேன், 2020 உலகம் அழிஞ்சிருமா, உலகம் அழிஞ்சிரும், உலகம் இல்ல 2020 வரும்போது உலகம் ஒண்ணு அழியலையே அப்படின்னாங்க. யார் சொல்லுங்க, பாதி அழிஞ்சு போச்சு. ஆமாம், பாதி அழிஞ்சு போச்சு. 2020 காலம் வச்சு 21க்கு வர்றதுக்குள்ளே மனுஷன் பட்ட பாடு கொஞ்ச நாள். ஆமா, 21ல இருந்து 22 தாண்டுவோமா மாட்டோமா தள்ளாடி கொண்டிருக்கிறது உலகம். மலையிலோயா, ஒருவேளை வருடங்களை கணிக்கவில்லை, தேவன் வாழ்க்கையை கணித்து வைத்திருக்கிறார். அலையிலோயா, அவரோடு இருந்தா, அவரோடு இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை, அவரோடு இருக்கிறது தான் பிரச்சனை. தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். அவன் யாரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்லவெல்லாம் அவன் கிடையாது. சொல்லுங்க, அவன் யாக்கோபு ஒரு நீதிமான். பாத்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய பேர் நீதிமான், பரிசுத்தவான், நல்லவன் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. யோபுவை பார்த்து சொல்கிறார், அவன் நல்லவன், அவன் உத்தமன், அவன் நீதிமான், அவன் கர்த்தருக்கு பயந்தவன் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அடி வாங்கினா பாருங்க யோபு, விட்டார் ஆண்டவர் பிசாசு கிட்ட, நீ உன் இஷ்டத்துக்கு பண்ண வச்சு அப்படியே அட்டி தோலை உரிச்சான் யோபுவை. அப்புறம் கடைசியில் ஆசீர்வதிச்சார். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. சோர்வுகளை எல்லாம் எடுத்து போட்டு ஒரு அலையிலே சொல்லுங்க, பயத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு அலையிலே சொல்லுங்க. தேவன் நம்மோட இருக்கிறார். அதை விட என்ன பெரிய பிளஸிங், அதை விட என்ன பெரிய பிளஸிங். ஆனா இங்க நம்மால யாக்கோபு அவன் ஏமாத்துட்டாருன்னா நம்மள மாதிரி பலருக்கு ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமென் சொல்றீங்களா? ஒரு அலையிலே சொல்லுங்க. சிஸ்டர், நான் அப்படி சிஸ்டர் ரொம்ப பர்ஃபெக்ட்னா அப்ப நான் சொல்லுகிற இந்த வார்த்தை என் தேவன் சொல்லுகிறார், நீதிமான் ஒருவனும் இல்லை. நீதிமான் என்னமா? ஒருவனும் இல்லை. ஐயோ, நான் கொஞ்சம் தப்பு தான் பண்றேன், எனக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு, மிஸ்டேக்ஸ் இருக்கு, இதை யாரால சரிப்படுத்த முடியும்னா தேவனால தான் முடியும். நான் ரொம்ப நீதிமான், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப பர்ஃபெக்ட், இப்படி பேசிய நிறைய பேர் ஆசீர்வாதத்தை வாங்குறதே இல்லை. ஆமா, இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? யாக்கோபு அவன் ஏமாற்றுகிறவன் அவனுடைய சகோதரன் சொல்றான். என்ன 2 முறை ஏமாத்திட்டான். எத்தனை முறை? 2 முறை ஏமாற்றி என்னுடைய புத்திர சுவீகாரத்தை வாங்கி கொண்டான். அங்கே ஈசாக்கினுடைய குடும்பத்துக்கான வாக்கு தந்தார். அது ஆபிரகாமின் குடும்பம், ஆல்ரெடி பிளஸ்ட் ஃபேமிலி. ஒரு அலையிலே சொல்லுங்க, ஆபிரகாமுடைய குடும்பம். நிறைய குடும்பங்களில தகப்பன்மார்கள், தாய்மார்கள், அவருடைய முற்பிதாக்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சிருப்பாங்க. அதை தொடர்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த குடும்பங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் ஃபேமிலில தான் பிள்ளைங்க எல்லாம் கீழ்ப்படியாம இருக்குது. பாஸ்டர்ஸ் ஃபேமிலி, அதுக்கு என்ன பேரு? அவங்கள ஊழியக்கார குடும்பம். அந்த குடும்பத்திலே, ஆமா, அந்த குடும்பத்துலதான் எத்தனை புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன். அதெல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைகளை உருவாக்குறது கடினமா இருக்குது. ஏன்? அவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ல வளர்ந்துடுறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஈசாக்கு, இப்போ 2 பேர் இருக்காங்க, ஏசா, இங்க யாக்கோபு, 2 பேர். இந்த 2 பேர்ல ஏசா எப்படிப்பட்டவன், யாக்கோபு எப்படிப்பட்டவன்? யாக்கோபுக்கு ஒரு வாக்கு தத்தம் உண்டு. ஒரு அலையிலே சொல்லுங்க, அவன் ஒரு வாக்கு தத்தத்தோடு பிறந்தவன். அலையிலோயா, கேரக்டர் என்னவோ, ஒருவேளை அவனை பார்க்கும்போது ரொம்ப நல்லவன் எல்லாம் சொல்ல முடியாது, ஆனா வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன். அலையிலோயா, நமக்கு ரொம்ப நல்லவங்க எல்லாம் சொல்ல முடியாது, ஆமா, ஆனா வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்கள். அலையிலோயா, we are blessed. கொஞ்சம் அங்க இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள நிறைய குறைகள் இருக்கிறது, நீ நல்லவனாய் ஒருவேளை நல்லவன் உலகத்தின் பார்வையில இல்லாம இருக்கலாம், உன்னை நல்லவனாய் மாற்றத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, நீதிமானாய் மாற்றத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வந்தபோது இங்கே யாக்கோபோடு தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் உன்னோடு இருந்து. இப்ப என்ன, எங்க இருந்து வந்துச்சான்? தாய் தகப்பனை விட்டு வந்துச்சான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமா வாங்கிட்டு வந்திருக்கான். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. அவனுடைய ஆசீர்வாதம் அல்ல அது,
ஒரு குடும்பத்துல இஸ்ரவேல்ல மூத்த பிள்ளைக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. மூத்த மகனுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. பெண்களை குறித்தெல்லாம் லிஸ்டே கிடையாது. ஒரு பிள்ளை மூத்த பிள்ளையானால் மொத்த ஆசீர்வாதம் அவனுடையது. அதுதான் புத்திர ஸ்வீகாரம். முதல்ல நம்ம யாக்கோபு கூழை சமைத்து கொண்டிருந்தானா. தெரியும் அண்ணன் வரப்போறான், பசியோடு வருவான். பசியோடு வந்த அண்ணன் தம்பி கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். கொஞ்சம் பசிக்குதுடா, கொஞ்சம் கூழ் கொண்டு கேட்டான். உடனே நம்ம கேட்டார் யாக்கோபு, நீ உன்னுடைய புத்திர சுவிகாரத்தை எனக்கு விற்று போடு. எதுக்கு? கூழுக்கு கேட்டதும் தப்பு, கூழுக்கு வித்ததும் தப்பு. அவன் ரெண்டு பேரும் தவறு செஞ்சிருக்காங்க. சகோதரனை நேசிக்கலாம். ஆனா இவன் கேட்கிறான், நீ கொடுத்தீனா நான் தருவேன். இப்ப இவன் ரிப்ளை பண்றான், என்னடா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த கூழுக்கு போய் கேட்கிறியே அப்படின்னு சொல்லி இருந்தா அவனை பாராட்டலாம். அவன் சார்பிலே நம்ம பேசலாம். அவன் பேசுறான், ஆமா இது ஒரு குடும்பம், நிறைய பேர் சொல்றாங்க இது ஒரு வீடு, எங்க அப்பா ஒரு ஆளு, அவர் பெரிய ஆசீர்வாதம் வச்சிருந்தாரு. இந்த புத்திர சுவிகாரம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லை. கூழை விட கீழே பார்த்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு புத்திர சுவிகாரம் என்பது பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம். சொத்து இருக்குதோ இல்லையோ அது உன்னுடைய சுதந்திரம், அதை நீ காத்துக்கொள்ளலாம். ஆமென். அதைத்தான் தேவன் விரும்புகிறான். இவன் சொல்றான், என்னத்துக்கு? அது என்னத்துக்கு? எனக்கு தேவையில்லை, தேவையில்லை. அது என்னத்துக்கு என்று சொல்லி அந்த கூழுக்கு விற்று போட்டான். ஆல்ரெடி அந்த புத்திர சுவிகாரத்தை இவன் பெற்று வைத்திருந்தான். யாக்கோபு வாங்கிட்டான். கூழ கொடுத்து அண்ணன் கிட்ட அந்த சுதந்திரத்தை இப்ப வாங்கிட்டான். இப்ப ரெண்டாவது முறை அவன் தாய் அவனுக்கு சொல்றான், உங்க அப்பா, நீங்க அந்த 27ல 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும்போது வாசிக்கப்போம். 27வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் கண்கள் இருளடைந்து கண்ணு தெரியல. ஈசாக்கு என்ன தெரியல? கண்ணு தெரியல. இப்போ பெரியவனா சின்னவனா தெரியாது. குரலை கேட்டு தடவி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். அவனுக்கு வயதானபடினாலே பார்வை மங்கி இருளடைந்து கண் தெரியாத நிலையில இருக்கிறான் ஈசாக்கு. அடுத்து சொல்லப்பட்ட வாசிப்போம். அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்று சொன்னான். மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்று சொன்னான். இந்த மகன் எப்படிப்பட்டவன்? நீங்க அதே அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை வாசிச்சீங்கன்னா இந்த ஏசா எப்படிப்பட்டவன் எழுதி வாசிக்கப்போம். உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின். 26ல கடைசி 2 வசனங்கள் வாசிங்க. 26வது அதிகாரம். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். கல்யாணம் பண்ணிட்டான் 2 பேரை. அடுத்த வசனம் சொல்லுது வாசிக்கப்போம். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார். வீட்டுல எப்போ பிரச்சனை? மருமக சரியில்லை, இவன் சொன்ன இடத்துல பொண்ணு கட்டல. இப்ப குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை. ஏசா பெரிய தலைவலி, அம்மா அப்பாவுக்கு பெரிய தலைவலி, எப்பயும் பிரச்சனை. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் எங்க வீட்டுலதான் பிரச்சனை. வேதத்துல எழுதப்படாதது ஒண்ணுமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவன் இப்போ ஏசாவுக்கும் அவனுடைய மனைவி இவங்களுடைய வாழ்க்கை ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தது. அப்படியே ஒட்டச்சு போயிருக்கிறாங்க. ஆனாலும் கூட கண்ணு கூட தெரியல. இந்த ஈசாக்கு அவ்வளவு டார்ச்சர் பண்ற ஒருத்தனை கூப்பிட்டு என் மகனே, மூத்தவனே அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படிதான் செய்யணும். சட்டத்திட்டத்துக்கு படி தான் செய்ய முடியும். இப்பெல்லாம் நிறைய பேரு நீ ஒழுங்கா இல்லைன்னா சொத்து தர மாட்டேன் அப்பெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம சரியா எழுதி வைக்கணும். இவன் கூப்பிடுறான், என் மூத்த மகனே நீ வா, என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போறேன், ஏன்னா நான் சாக போறேன், எனக்கு வயசாயிடுச்சுன்னு கூப்பிடும் போது அதை ரெபெக்காள் கேட்டுட்டான். ரெபெக்காளுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் கர்ப்பத்துல 2 குழந்தைகளை சுமந்த போதே ரெபெக்காளோடு பேசினான். இவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன்.
ஒருவேளை அவன் பார்க்கிறதுக்கு அவனுடைய சுவாபங்கள் சரியில்லாமல் கூட இருக்கலாம். மூத்தவன் சரியானவனை போல கூட இருக்கலாம். ஆனா ரெபெக்காளோ தன் இருதயத்தில் இவைகளெல்லாம் வைத்தாள். பிரேயர்ஃபுல், அவ செபிக்கிறவள், எல்லாவற்றையும் செபித்து அறிகிறவள். இப்படி யோசிச்சிருக்கலாம் ரெபெக்கா. நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரியாதா ஆபிரகாமுடைய குமாரன் அல்லவா, பலிபீடத்துல வைக்கும் போது கூட விசுவாசத்தோடு இருந்தவர் அல்லவா, சரியான செய்யறாரு. அப்படியெல்லாம் விடல. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒருவேளை அவன் தவறாக இதை செய்கிறான், அவன் செய்யக்கூடாது ஆனா செய்யறான். இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இவன் கூப்பிட்டார் யாக்கோபு வா, உடைய தகப்பன் அவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு கொடுக்க போகிறான். நீ அவனை போல உடை உடைத்துக் கொள்ள சொல்றான். அவனுக்கு சரீரம் எல்லாம் ரோமம் இருக்குமே, நான் ரோமம் மற்றவன், பரவாயில்ல அவன் ட்ரெஸ் போட்டுக்கோ. அவன் கேட்டது என்ன? நீ போய் வனத்துல போய் வேட்டையாடி அவன் ருசியானதை சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கு சொல்லும் போது அது கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைச்சலான நேரம். தேவப்பிள்ளையே, நீ கூட தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை மிகச்சரியாய் பயன்படுத்து. ஆமென். இல்லைன்னா ஆசீர்வாதம் வேற போயிடும். அல்லேலூயா. இப்ப கொடுக்கப்பட்ட நேரம், ரெண்டு பேரும் அங்க இணைந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். புத்தி உள்ள ஸ்திரீ சரியாய் செயல்பட்டாள். சொல்ற, நீ ஓடி போய் ஆட்டு மந்தையில இருந்த 2 வெள்ளாட்டு குட்டிகளை பிடித்துக் கொண்டு வா, உன்னுடைய தகப்பனுக்கு பிடித்தபடி சுவையுள்ள பதார்த்தமாய் நான் சமைத்து தருவேன், நீ கொண்டு போய் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள். பயந்துட்டா யாக்கோபு. அம்மாவாக்கு ஒரு திட்டம் போடுறாங்க, என்னோட பயங்கரமான அம்மா இருப்பாங்க, நல்லா செவிக்கிற தாயாச்சு, அம்மா எனக்கு பிடிச்சிருவாருமா, அப்பா நல்லா தெரியும், என்னுடைய சத்தத்தை கேட்டாலே அவர் கண்டுபிடிச்சிருவாரு, என்னமா இப்படி போய் ஐயோ தேவனுக்கு பிரியல ஏதேதோ சொல்லிப்பார். அம்மா அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு பதில் என்ன சமைச்சிருவாரு, ஆல்ரெடியே நான் பிளஸ்டானே எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் தான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா. இப்ப இவ சொல்றான், ஒருவேளை அவ சபிச்சா அந்த சாபம் என் மீது வரட்டும். வரவே சொல்லுங்க. இயேசு செய்த வேலை இது. நம்முடைய சாபங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ரெபெக்கா சொல்றவன் சபிப்பான் என்று சொன்னால், உடைய தகப்பன் உன்னை சபித்தால் அந்த சாபம் எல்லாம் என் மீது வரட்டும் மகனே, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆசீர்வதிப்பா, நீ போய் வாங்கிக்கொண்டு சொல்லிட்டான். இவன் போறான். எவ்வளவு பயமா இருந்திருக்கான். அப்பாட்ட போயிடுச்சு, பேசுகிறான். பேசி அவன் திரும்ப கேட்கிறான். சத்தமும் ஏசாவின் யாக்கோபின் சத்தம். இங்க வா, அவனை தடவி பார்க்கணும்னு சொல்றான். அவன் நல்லா கால்ல வரையும் ஃபுல்லா ரோமமுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா அமைச்சிட்டான். மூந்து பார்க்கறான். ஓ, பயத்தின் அந்த வனாந்தரத்தினுடைய வாசம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு குழப்பமான நிலைதான். ஆனாலும் கூட அவனை ஆசீர்வதித்தான். அவன் ஒரு தகப்பனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றதுக்கு எத்தனை பிரயாசங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. அதை கடந்து அதை பெற்றுக்கொண்டு அவன் அந்த வீட்டை விட்டு வரும்போது பரம தகப்பனாகிய தேவன் மேலே நின்று பார்க்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துல நீ சுதந்திரிக்கிற காரியங்கள் டஃபா இருக்கும், உனக்கு கடினமா இருக்கும். இது என்ன லைஃப் இது, இது ரொம்ப கடினமா இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கைனால வாழ வேண்டியது ரொம்ப கடினமா இருக்கு, இது எப்படி முடிக்க போறேன்னே தெரியல. நம்ம யோசிக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க, இது போய் எண்டு எப்போ சிஸ்டர் கேட்கிறேன். நிறைய பேர் எண்டு நம்முடைய கருத்துல இருக்கு. எண்டு அவர் தான் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவருக்கு தான் எல்லாம் தெரியும். ஆமா. இப்ப இந்த ஓட்ட பந்தயத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்க இருந்து அந்த கடினமான பாரமான ஒரு வேலையை தப்பிச்சா வந்துட்டான். தப்பிச்சா போது. இப்ப ஏசா இதை கேள்விப்பட்ட உடனே அழுகுறான். அழுது சொல்றான், எப்படி எங்க அப்பா சாகரம் போற. நம்ம பாருங்க எவ்வளவு அன்பு நிலை. எங்க அப்பா சாகட்டும், இவனை கொல்லாம விட மாட்டேன். அல்லேலூயா. இதை ரெபெக்காள் கேட்டு, நீ ஓடி போய் எங்க வீட்டுக்கு நான் கூப்பிட்டான். சும்மா மட்டும் அனுப்பல. 2 பேரும் நீ அங்கே போய் அங்கதான் பெண் கொள்ள வேண்டும். இந்த புற தேசத்துல அந்நிய பெண்கள் எங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கிறாங்க, வருத்தமா இருக்குது, இப்படி குடும்பத்தை கட்டு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி வரும்போதுதான் அதை தேவன் அங்கே மேலே நின்று. ஒருவேளை நீங்க எந்த பிரயாணத்துல எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். ஓடிக்கொண்டிருக்கீங்களா, பயந்து கொண்டிருக்கிறீங்களா,
ஒண்ணுமே இல்லாத நிலையா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருந்து. அவன் எத்தனை பேர் ஆண்டவரே கூட இருங்கன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பைபிளை வச்சுட்டு சினிமா பார்ப்பீங்களா? நிறைய பேர் அப்படியே எங்கனாலும் பார்த்து பைபிள் படிப்பாங்க. எங்கன்னா படிப்பாங்க, பஸ்ல படிப்பாங்க, கார்ல படிப்பாங்க, ட்ரெயின்ல படிப்பாங்க, எங்கனாலும் படிப்பாங்க. ஒரு சில இடத்த கேட்கிறாங்க, எங்கனாலும் பைபிள் படிக்கலாமா? படிக்கலாம். தேவனை உன் இருதயத்துல வச்சிருந்தீங்க, தேவனை உன் இருதயத்துல வைத்திருந்த அவரை கனத்துக்குரிய நபரை நீ நினைச்சுனா எங்கனா படிக்கலாம். சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து பைபிள் படிக்க முடியுமா உன்னால? ஒருவேளை இன்றைக்கு உலக பிரகாரமான அசுத்தங்களிலே இருந்து கொண்டே நான் தேவனோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த துக்கப்படுற, கவலைப்படுற, கஷ்டப்படுற கதையெல்லாம் விடக்கூடாது. ஆமா, நீ தேவனோடு இருந்தால் துக்கம் வரும், பாரம் வரும், பிரச்சனை வரும், உபத்திரம் வரும், இழப்புகள் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், யுத்தங்கள் கூட வரும், சத்துரு எழுதுவான். ஆனா தேவன் யுத்தம் செய்தார். அவன் எல்லாத்தையும் அவர் வாங்கி ரெபேக்கா சொன்னா இல்லையா, உன் மீது வருகிற சாபம் என் மீது வரட்டும். இப்ப நானும் என் பிள்ளை ஜோப் ஒரு இடத்துல நிற்கிறான். ஒருவேளை ஜோபை அடிக்க ஒரு நபர் வருமானு சொன்னா முதல் தடுக்கிறான் நானாதான் இருப்பேன். அவன் தடுக்கிறானோ இல்லையோ, என் பிள்ளையின் மீது அடி விழாதபடிக்கு தடுக்கிற கடமையும் அன்பு அந்த உணர்வும் எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அதை காட்டிலும் பரம தகப்பன் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. ஒருவேளை பிரச்சனைகள் வரலாம், நீ யாரோடு இருக்கிற? ஒருவேளை உலகத்தோடு இருந்தா, என் அன்பனை நம்பி இருந்த, இவனை நம்பி இருந்த, அவனை நம்பி இருந்த, அதெல்லாம் பிரயோஜனம் அற்றது. ஒருவேளை உயிரையே வச்சிருந்த, பிரயோஜனம் இல்லை. அவர்களெல்லாம் மனிதர்கள் மாறி விடுவார்கள். ஆண்டவர் இப்ப யாக்கோபு கிட்ட பேசுற, யாக்கோபு அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன், அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், ஒருவேளை எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வேலை விட்டுட்டீங்க, வேலை இல்லை, வருமானம் இல்லை, வாழ வழி இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா உள்ள பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருந்து போதும் ஆண்டவர். இந்த வார்த்தை ஒண்ணு போதும்பா, என் வாழ்நாள் முழுதும் நான் வாழ்ந்து முடிச்சுப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடம் வரலாம். அந்த வசனம் வாசிங்க. காத்து பாதுகாக்கிற தேவன், நான் உன்னோடு தான் இருப்பேன், நீ எங்க போனாலும் கூட தான் வருவேன். இதுல ரெண்டு விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஒண்ணு, அவர் கூட போனா அவர் நம்மை நீதியின் பாதையில நடத்துவார். அவன் ஒருவேளை நம்ம கோணலான தாறுமாறான பாதையில நடந்தாலும் முன்னாடி போய் கோணலான விடை செவ்வையாக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு. நீ ஏன் யோசிக்கிறேங்கிறது போறேன்னு? அவன் போகிற இடம் அந்த சீரிய தேசம், அவன் போகிற அந்த மாமனுடைய வீடு, அவன் இருக்கிற இடம். ஒருவேளை அந்நிய தேசத்துக்கு போறனே அப்படின்னு யோசிக்கிறியா? உன்னை தாய் அங்கிருந்து தான் வந்திருக்கா, நீயும் திரும்பி வருவ. ஆமென், நீயும் திரும்பி வருவ. ஆபிரகாம் அந்த நாட்டிலே ஒருவேளை தேவன் அறியாத குடும்பம் தான், கர்த்தருடைய சந்ததி ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை திரும்பி வர பண்ணி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. என்ன சொன்னார் ஆண்டவர்? அங்க சொல்றார், வடக்கையும் மேற்கையும் தெற்கையும் இடம் கொண்டு பெருகுவாய். உன்னுடைய ஜெனரேஷன் தான் ஆசீர்வாதமா இருக்கும், உடைய சந்ததி தான் ஆசீர்வாதமா இருக்கும். உடைய சந்ததி நிமித்தமா தான் இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவர் நிறைவேற்றினாரா இல்லையா? இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை யாக்கோபு, இது யாருடைய சத்தம்? இது யாருடைய சத்தம்? யாக்கோபு ஈசா கிட்ட பேசும்போது பிரதானமாய் ஒரு காரியத்தை பேசுகிறான். என்ன சொல்றான்? 27 நம்ம அதை வாசிக்கிறோம். ஈசாக்கு ஏசாவை அழைத்து, நீ வனத்துக்கு போய் ருசியானவைகளை, எனக்கு எது பிடிக்கணும் உனக்கு தெரியும், போய் கொண்டு வந்து வேட்டையாடி கொண்டு வந்து சமைத்த இடத்துல போட்டுன்னு சொன்னான். ஆனா ரெபேக்காலும் நீ போடுறா தொருக்கு மந்தை போய் 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வா, நான் உனக்கு சமைத்து தரேன்னு சொன்னான். முதல்ல கொண்டு வந்துட்டான் இங்கே யாக்கோபு. இப்ப அதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறான் அங்கே ஈசாக்கு. இவ்வளவு சீக்கிரமா உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? எப்படி கிடைச்சிச்சு? நம்மளால என்ன சொல்லுவோம், நான் கஷ்டப்பட்ட தருமா, அப்படிலாம் அவங்க சொல்ல. கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினான், தேவன் எனக்கு தந்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க, அந்த தேவனோட
தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி ஜெயித்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க. அம்மா தந்தாங்கன்னு சொல்ல, ஐயோ நம்ம அவுட்டு, உண்மையை சொல்லியிருக்கோம் அப்படின்னா சொல்ல, ஆண்டவர் மேல தூக்கி போட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. அவர் கூட இருந்து நடத்துவான். நான் கூட என்னுடைய வாழ்க்கையில எப்படி இந்த பிளஸிங் எல்லாம் நமக்கு வந்தது, ஒரு சரியா தப்பா அதெல்லாம் தெரியாது. அந்த பிளஸிங் அவன் பெற்றுக் கொள்ளலாமா இல்லையா தெரியாது. கர்த்தர் நேரே பண்ணினார். அவர் கொடுத்துட்டார்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் எடுக்கவே முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க. அவர் கொண்டு வந்தார், அவர் கொடுத்தார். இப்ப அவன் கர்த்தர் நேரிட பண்ணினார்னு சொன்ன உடனே ஈசாக்கு ஆஃப் ஆயிட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்புறம் நீ இப்படியா அப்படியா கேள்விகள் இருந்தாலும் கூட என் மகனை வான்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கே தந்தான். ஏசா வந்து அழுகிறான். எப்பா நான் பையன் கூட தெரியாதா, நீ எல்லாம் ஒரு பரிசுவான, நீ எல்லாம் ஜப வீரன் வேற, கண்ணுதான் தெரியல, காதுமா கேட்கல உடனே. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, என் தடவையாக பாப்பே பார்க்க கூடாதா, ஏதோ கேட்டுருப்பான். இப்ப சொல்லிட்டான் ஆசீர்வாதாச்சு, என்கிட்ட ஒண்ணு இல்ல, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையான்னு சொன்னா பாருங்க, அப்போ ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா நீ உன்னுடைய சகோதரர் கீழே இருப்ப. ஒரு அலையிலே சொல்லுங்க. இதுதான் உன்னை ரொம்ப கோபம் வர வச்சுச்சு. ஆசீர்வாதம் இல்லாம கூட இருப்பேன், உன்னுடைய சந்ததி அவனுக்கு கீழே இருக்கணும் இவர் சொல்லாமலே இருந்திருக்கலாம். அவன் அவனை கொண்டு போட்டாத அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திர அப்படி உனக்கு கோபம் வந்தது. அப்பதான் சொல்றான், எங்க அப்பா சாவாரு, உன்னை கொல்லாம விட மாட்டேன். அந்த சத்துருடைய கருத்துல இருந்து யாக்கோபை தப்புவித்த தேவன். சபிக்க நினைத்த, அழிக்க நினைத்த எத்தனையோ பேர் அவனுக்கு விரோதமா எழுப்பின போதெல்லாம் அவன் தேவனையே சார்ந்திருந்தபடினால ஆண்டவர் வாக்கு மாறாதவர். இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க உணர்ந்து கொள்ளணும். ஒருவேளை தேவன் வர முடியாத இடத்துல நீங்க இருந்தா அந்த இடம் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிற இடம். மறந்துடாதீங்க. தேவனால இந்த இடத்துக்கு உங்களோடு வர முடியாது. ஒருவேளை இந்த இடம் தேவன் நம்மளோடு இருக்க முடியாத இடம், ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க. ஒரு காரியம் அதை செய்யாதீங்க. தேவன் உங்களுக்கு நேரிட பண்ணினால் அது ஒருவனாலும் தடுக்க முடியாது. நம்ம தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் மனம். நீங்க பார்த்தீங்கன்னா அவன் மாமன் வீட்டுக்கு போகிறான், அங்கே வேலை செய்கிறான். அவன் அந்த மாமனுக்கு இவரை பார்த்து ஆச்சரியம். இவன் என்ன சொன்னால் ஆடுகள் 10 முறை யாக்கோபுடைய சம்பளத்தை மாற்றுகிறான். இப்படி சொன்னா அப்படி அவன் என்ன ஜெபித்தானோ அதை தேவன் வாய்க்க பண்ணினான். அங்கிருந்து மிகப்பெரிய 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். ஓடும் போது இந்த இடத்துல அவன் ஓடின காரியம் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சொன்னதை செய்யப்பட உன்னை கைவிட மாட்டேன். இப்ப திரும்பி வர ஒரு சீன் வேதத்தில் எழுதப்பட்டது. இப்படி வந்தானா 2 பரிவாரங்களோட அப்படியே நிறுத்தி வைக்கிறான். பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள், ஆட்டு மந்தைகள், வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள், சம்பத்துகள், அப்படியே 2 பரிவாரம். அவன் சொல்லும் போது சொல்றான், கோலும் வெறும் கோலும் கைமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். பயந்து கடந்தேன். ஒருவேளை பயந்து போய் இந்த வாழ்க்கையை கடந்து கொண்டிருப்பீங்களா? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, வெறும் கோல் தான் இருந்துச்சு, கடந்து போனேன். இவ்விரு பரிவாரங்களை கர்த்தர் எனக்கு தந்தான், அவன் தருவான். ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, சூழ்நிலை எப்படி இருக்குது, ஒரு உதவியுமே இல்லை, இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல, பிடிக்கும்படி உன் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். ஆசீர்வாதமா என்னுடைய தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுவார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். முதல்ல நம்மோடு தேவன் இருக்கிறார். அவரோடு இருக்க பழகுங்க. யாக்கோபு கூடவே இருந்தான். எல்லா சூழ்நிலையும் தப்பு செய்தாலும் தேவனிடத்துல சொல்ல, ஆண்டவரே ஆண்டவரே நான் தவறு செய்தேன், என்னுடைய சகோதரன் என்னை கொல்லும்படி வர்றான் ஆண்டவரே, ஆண்டவர் ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. பட் ஆண்டவர் கேட்ட பேர் என்னப்பா? அவன் சொல்றான், யாக்கோபு. யாக்கோபு, இனி நீ யாக்கோபு எனப்படுவாய், இஸ்ரவேல் எனப்படுவாய். அவன் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த இடம் அது. அவருடைய கேரக்டர், அவருடைய சுவாபம் எல்லாத்தையும் மாற்றினார். அப்பதான் அவனுக்கு தோணுச்சு, அவன் அனுப்புகிறான், நம்முடைய சகோதரனுக்கு பரிசுகளை அனுப்புகிறான், மந்தையாய் அனுப்புகிறான். அவனுடைய அந்த விரோதத்தை தேவன் அன்பாய் மாற்றினார். யாக்கோபும் ஏசாவும் சந்தித்த இடம். இவன் அப்படியே உயிர் எடுத்துருவானோ, ஒருவேளை கொண்டு போட்டுருவானோ, அழிச்சிருவானோன்னு அந்த இடத்துல போய் யாக்கோபு அங்க ஏசாவை சந்தித்த போது இருவரும் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்துட்டாங்க. பைபிள் சொல்லுங்க.
அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள், அழுதார்கள். அன்பின் வெளிப்பாடு. ஏசா அன்பற்றவனாய் இருந்தான். யாக்கோபு தேவனுடைய சித்தத்தை செய்ய அவனை ஏமாற்றுகிறவனாய் இருந்தான். இந்த சந்ததியும் இந்த நாளிலே கூட நம்முடைய சந்ததி எப்படிப்பட்டது? நீ எப்படிப்பட்டவனோ, நீ எப்படிப்பட்டவளோ அப்படித்தான் உன் பிள்ளைகள் இருக்கும். தேவனுடைய ஆண்டவரே என்ன மன்னிச்சுங்க, நான் பாவிதான், என் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிச்சுங்கன்னு செபிக்கவே முடியாது. ஒரு பரிசுத்தவான் இருந்தான், ஆபிரகாம் என்று பெயர். அவனுடைய குடும்பத்துல பிறந்த சந்ததி, அவனுடைய கீழ்ப்படிதல். திரும்ப சொல்றேன், அவனுக்கு சொன்னதை தேவன் நிறைவேற்ற எடுத்துக்கொண்ட காலம் 25 ஆண்டுகள். 25 வருஷம் எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. என்னடா இவர் தேவன், என்னடா இவர் ஒரு தேவன், நம்ம கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தாரு, ஒரு பிள்ளைய கொடுக்க முடியல. இது நிறைய பேர் அவமானப்படுறீங்கல்ல. என்ன தேவன் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்க உங்க தேவனால முடியாதா? ஒரு வேலையை கொடுக்க உங்க தேவனால முடியாதா? உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை மாற்ற உங்க தேவனால முடியாதா? இந்த வியாதியை மாற்ற உங்க தேவனால முடியாதா? உங்க சூழ்நிலையை மாற்ற உங்க தேவனால முடியாதான்னு ஏன் தேவன் இதை செய்யலன்னு உங்களை அப்படியே அழுத்துகிற, குத்துகிற, இருதயத்தை கிழிக்கிற ஆட்களுக்கு நீங்க ஒரு பதிலும் சொல்லாதீங்க. காத்துருங்க, தேவன் செய்வார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். ஏன் இப்ப செய்யலன்னு உலகம் ஒரு கேள்வி வைக்கும். எப்ப செய்யணும்னு தெரியும். எப்ப செய்தா அது நிலையா இருக்கும்னு தேவனுக்கு தெரியும். ஒருவேளை எத்தனா இருந்த போதே யாக்கோபை அவன் வீட்டிலே வச்சு தேவன் ஆசீர்வதித்திருக்க முடியும். ஒரு மாற்றம் வர வேண்டியதா இருந்தது. அவனுக்கு அநேக காரியத்தை தேவன் கற்றுக் கொடுத்தான். எல்லாவற்றையும் அவனை பூரணப்படுத்தினான். அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொரு நாளும் நினைச்சிருப்பான், ஏன் ஆண்டவர் எனக்கு தரல, ஏன் ஆண்டவர் எனக்கு தரல, ஆண்டவர் தரலன்னு யோசிச்சு அப்படி தேவனோடு தான் இருந்தான். ஈசாக்கு பிள்ளை செல்வத்தை பெற்றுக்கொள்ள 20 ஆண்டுகள் காத்துட்டு இருந்தான். எப்படி இருந்திருப்பான் யோசிச்சுப்பாங்க. 2 பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காத்திருக்கிற ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் மனம் உன்னை கைவிட மாட்டேன். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த இடம் சரியில்லை உடனே வேற இடத்துக்கு போயிடுது, இது சரியில்லை அது சரியில்லை, இந்த ஊர் சரியில்லை. இது எதை மாத்தினாலும் உன் வாழ்க்கை திட்டங்களை உன்னால மாற்றவே முடியாது. இருக்கிற இடத்துல ஆண்டவர், நான் இருக்கிற இடத்துல நீர் என்னோடு இருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வியை மட்டும் ஆண்டவர்கிட்ட வைங்க. ஆண்டவரை, நான் உம்மோடு இருக்கிறனால ஒரு கேள்வியை மட்டும் வைங்க. நீங்க அவரோடு இருந்தா அவர் உங்களோடு இருக்கிறதை உணர்வீங்க. அவர் நம்முடைய கையை பிடிச்சுக்கிறார். வேதம் சொல்லுங்க, அவர் நம்ம கையை பிடிச்சுக்கிறார். ஒருவேளை நினைக்கலாம், லாசர் அந்த கல்லறைக்குள்ளாய் இருக்கும் போது லாசரை வெளியவான ஆண்டவர் சொன்னாரு. அந்த உள்ள இருந்த நாட்கள், அந்த உள்ள இருந்த 4 நாள் கழிச்சு தான் ஆண்டவர் வந்தார். 4 நாட்கள் கழிச்சு தான் ஆண்டவர் வந்தார். ஒருவேளை அந்த குடும்பம் அந்த 4 நாள் எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பான். ஆனா காலங்கள், அதை காத்திருக்க வேண்டிய காலங்கள், இயேசு வருகிறான்னு சொன்ன உடனே ஓடி வந்து அவருடைய பாதத்துல அங்கே மரியாள் விழுந்தால் எழுதிருக்கேன். ஃபேத், என் தேவன் வந்திருக்கிறார், அவருக்குரிய கடத்தை நான் தருவேன். இப்படி கூட செய்திருக்கலாம். ஆமா, அவர் என்ன பெருசா செஞ்சுட்டாரு? அவர் வீட்டுக்கு வந்து வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, என்னுடைய சகோதரன் செத்து போனதுதான் மிச்சம் சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு எத்தனை பேர் இழந்துட்டு பேசுறோமே, என்ன பெருசா ஆண்டவருக்கு போனோம், இழந்துதானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாமே. உங்களுடைய விசுவாசத்தை, உங்கள் நம்பிக்கையை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர். யாக்கோபுடைய அந்த ஃபெய்த், அவன் திரும்பி வரும்போது கூட அவன் என்ன செய்த, எல்லா சொத்துக்கள், அவனுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்கள், மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி அவன் மட்டும் தனியே இருந்தான். எதற்காக? யாரை சந்திக்க? இன்னைக்கு ஒருவேளை அழிவை சந்திக்க, நீ பாவத்தை சந்திக்க தனிமைப்படுத்திக் கொள்றாங்க. பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாம் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்றாங்க. எதுக்கு? பாவம் செய்ய. சீக்ரெட் சிக்ஸ், பாவம் செய்ய. யாரும் பார்க்கக்கூடாது. யாக்கோபு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான். எதுக்கு தெரியுமா? தனியே உட்கார்ந்து தேவனை நோக்கி செபிக்கிறான். ஆண்டவரே, 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 எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் பயமா இருக்குது, பயமா இருக்குது ஆண்டவரே, கஷ்டமா இருக்குது, நான் எப்படி சந்திக்க போறேன்னே தெரியல. என் மனைவியை பாருங்க, என் மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவு பேர் என்ன நம்பிதான் இருக்கிறாங்க ஆண்டவரே. எனக்கான ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே, என் குடும்பம் பாருங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களை பாருங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே, ஆண்டவரே, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட தனிமையில ஜெபம் பண்ணிருக்கீங்களா? யாக்கோபு ஜெபித்தான், யாக்கோபு ஜெபித்தான். யாக்கோபோடு அங்கே தேவன் பேசினான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுதல் என்று சொன்னாரே,
அந்த தேவன் தான் அவனை கண்டுபிடித்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னாரே, அந்த தேசத்துல கொண்டு வந்து அவனை வைத்தார். இன்றைக்கு கூட நம்பிக்கையற்ற நிலையில ஒரு உலகத்தை பார்த்தா நம்பிக்கை வளர்ந்து நிறைய பேர் தேசங்களை ஒப்பிடுகிறதை பார்க்கும். பேசாம நம்ம அமெரிக்கால பிறந்துக்கலாம், பேசாம நம்ம எங்க இருந்திருக்கலாம், அங்கெல்லாம் நல்ல மருந்துகள் இருக்கு, நம்ம ஊர்ல எல்லாம் மருந்துகள் இல்லை, அங்கே நம்ம வசதிகளை எத்தனையோ காரியங்களை பேசுறோமே. நம்ம இங்கே படைத்து இங்க வைத்திருக்கிறது நம்ம கூடவே இருக்கிறார். நாம எங்க இருந்தாலும் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லிட்டார். எங்க இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன், உனக்கு சொன்னதை செய்யும்படவும் உன்னை கைவிடுவது. அப்ப அவர் வைத்திருக்கிற அந்த வாழ்வின் திட்டம் மிகப்பெரியது. அல்லேலூயா, மிகப்பெரியது. ஒருவேளை சின்ன விஷயம் இல்ல. யாக்கோபை அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த பிதாக்களுக்கு, கோத்திர பிதாக்களுக்கு தகப்பனாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசிகள், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் தகப்பன் ஆபிரகாம். கோத்திர பிதாக்களின் தகப்பனாய் யாக்கோபு மாறி போனான். அல்லேலூயா. எத்தனாய் இருந்தவன், ஏமாற்றினவன், அவன் தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை செய்தவன், தன்னுடைய சகோதரனுக்கே கூழை கொடுத்து புத்திர சுவீகாரத்தை எழுதி வாங்கினவன். அப்படிப்பட்ட யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்ததன் காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய பிள்ளையாய் அவருடைய தாயின் கருவில உருவாக்கும் போதே அவருடைய மிகப்பெரிய பிளஸிங் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டான். அவன் நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகள். அவர் நமக்கு சொன்னதை செய்யும்படவும் நம்ம கைவிடவே மாட்டார். எப்படிப்பட்ட கவலையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்க, ஆண்டவரே எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவீங்க, எங்களை உயர்த்துவீங்க, எங்களை சாட்சியா நிறுத்துவீங்க, நாங்க பயப்பட மாட்டோம், அழமாட்டோம், விசுவாசமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless, God bless. நம்மள கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட இருந்தப்பா, யாக்கோபோடு கூட இருந்தீங்க, அவனை பாதுகாத்தீங்க, சுகபத்திரமாய் திரும்பி வரப்படினீங்க, அவனுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றினீங்க. எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிற நல்ல தெய்வம், எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி சாட்சிகளாய் நிறுத்துகிறதாய் கொடான ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. God bless. God bless.